ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அப்சன் சேனல். இதுக்கு என்ன வீடியோ பார்க்க முடியுங்க? இதுக்கு வந்து முட்டை நம்மது புரியல, எனக்கு என்ன சொல்லுங்க, என்ன பொடிமாஸ் செய்யுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்று வெங்காயத்தை அரைச்சிக்கோங்க, வெட்டிக்கோங்க நல்லா. அப்போ 2 பச்சை மிளகாய் கழுவிக்கோங்க, அது கூட வெட்டி செய்யுங்க. அப்போதான் செம்மையாக இருக்கும் பொடி மாஸ்க்கு. இப்போ நல்லா கிண்டுங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தான் கிண்டிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் மம்மி இருக்கிறாங்க, நல்லா கிண்டுக்கோங்க, நல்லா சுற்றி நிற்கும். அப்பதான் டேஸ்ட் ஸ்மெல் நல்லா வரும். எங்க அம்மா இப்போ ஏதோ எடுக்க போறாங்க. இப்போ மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க, மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. நல்லா எவ்வளோ நல்ல கலராக இப்படி ரெட் கலராக வச்சுக்கோங்க, சிறுத்து வச்சுக்கோங்க, நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்னா முட்டை, அந்த முட்டை எடுத்துக்கோங்க, ஒரு முட்டை வெட்டி எங்க. இப்போ அது என்ன செய்யணும்னா மறுபடியும் இன்னொன்று முட்டையை போடுங்க, மறுபடியாவது இன்னொன்று முட்டை போடுங்க, இன்னொன்று முட்டை போடுங்க. மொத்தம் 5 முட்டை, லாஸ்ட் முட்டை. இப்போ வந்து என்ன செய்யணும்னா உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு ஒரு அளவுக்கு போட்டுக்கோங்க, லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா பண்ணுங்க. ஆறாவது முட்டை எடுத்துக்கோங்க, என்ன நம்மளுக்கு பத்தல. இந்தாங்க 6 முட்டை எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு பாருங்க. புரியல, ரொட்டி எடுப்பா. ரொட்டி, இந்த ரொட்டி ரொம்ப ஈஸியா நம்ம செய்யறதுக்காக இருக்கும். இப்ப சப்பாத்திக்கு அத்தா கூப்பிடு. அத்தா, உங்க அம்மா கூப்பிட்டாங்க. இதெல்லாம் எடுங்க, இதெல்லாம் எடுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ரீன் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், அதுக்கு க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் க்ளீன் பண்ணல, எங்க டாடி மம்மி தான் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ நல்லா பொடி மசாலாவுக்கு வந்துடும். டேஸ்ட்டுக்காக ஒரு கிண்ணம் சொல்லிட்டாங்க, பார்த்தாவே கழிச்சு ஊற்றுது. நீ மட்டும் தப்பியுமா? நீங்க கொஞ்சம் தான் உப்பு போட்டீங்க. இப்ப மறுபடியும் நல்லா உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு எல்லாம் நல்லா. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு கோணலாம். இப்ப மேல இது என்னது, இது என்னதுமா எனக்கு தெரியல. இது என்னதுமா சொல்லுமா?
மாசி முட்டை. மாசி முட்டை அது போட்டு நல்லா கிண்டுங்க, செம்மையா இருக்கும். டேஸ்ட்டுக்கு தாங்கம்மா. ஏய் நீ மட்டும் சாப்பிடுறீங்க. செம்மையா இருக்கு இது, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு ஆகணும். இதான் மாசி முட்டை. நான் செய்யறேன் மறுபடியும் மாசி போட்டுக்கலாம். ஏன்னா மாசில செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா போட்டுக்குமா, செம்மையா இருக்கும். சாரி மம்மி, எவ்வளவு கல்லா இருக்கு. நீ எப்படிதான் முட்டை வைக்கணும். வா மறுபடியும் என்ன ஊத்துக்குங்க. சப்பாத்தி அங்க ரெடி ஆயிட்டு. இந்த சப்பாத்தி உங்களுக்கு ஈஸியா செம்ம டேஸ்டா இருக்குங்க. இது எங்க வாங்கணும்னா நம்ம ராயபுரம் சென்னை ஆண்ட அங்க சரவணபா இட்லி கடைனா அங்க ஒண்ணு இருக்கு, அங்க நீங்க கண்டிப்பா வாங்கணும். நான் கமெண்ட்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்து நீங்க போய் வாங்குங்க. இப்போ வந்து நம்ம முட்டை வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. எனக்கு 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 ரொம்ப மாசி ரொம்ப இருக்கு கட்டால. இதை வச்சு நீங்க சப்பாத்தில வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். இந்த சப்பாத்தி நீங்க கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணணும், செம்ம டேஸ்டா இருக்குங்க. பரோட்டா மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். இடியாப்பம் பரோட்டா எல்லாம் இருக்கும். நம்மளே வீட்டில் செய்யற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியா, விட்டமின் ஏ கூட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஹெல்த். நம்ம எப்பவுமே நியூ ஆளுக்கு தானே ஊற்றுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ். எனக்கு தான் நான் தான் போட்டு அப்புறம் எனக்கு பிடி நான் சாப்பிட்டு பார்க்கணும் வீடியோ. நான் நல்லாவே போப்பா. எனக்கும் அந்த கொஞ்சம் வீடியோ மட்டும் எடுத்தா நான் சாப்பிடுவேன். இருங்க அது இருக்கா மற்றவங்க பண்ணும்போது உங்களுக்கு தெரியுது. நான் பார்க்குற எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சென்ஸ் பண்றீங்க அப்படின்னு தெரியுது. இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி அவ்வளவு செம டேஸ்டா இருக்குங்க. எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கண்டிப்பா கொடுக்குறவங்களுக்கு பாய்.